கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். அதாவது இந்த உலக வாழ்வில் நாம் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை நடத்துவார்கள். இன்னும் நாம் பெரியவர்கள் ஆகும் பொழுது நமக்கு துணைகள் நம்மை நடத்துகிறார்கள். இன்னும் நாம் முதியோர்கள் ஆகும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை நடத்துகிறார்கள். இது உலகத்தில் உள்ள வாழ்வின் நியதியாயிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நித்தமும் நடத்தி. மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் நம்மை நடத்துவார்கள். ஆனால் தேவன் அப்படியல்ல, நித்தமும் நம்மை நடத்துவார். நம்முடைய சிறு பிராயம் முதல் நாம் முதிர் வயதா ஆகும் வரைக்கும் இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துவார். மேலும் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, தேசத்தில் பஞ்சம் இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களுடைய ஆத்துமாக்களை தேவன் திருப்தியாக்குகிறார். இது என்ன அதிசயம் பாருங்கள். உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். மற்றவர்களுக்கு பஞ்சமாயிருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளுக்கோ எலும்புகள் நிணமுள்ளதாக மாற்றப்படும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். குறைந்து போகாத ஆசீர்வாதங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்பொழுது கிடைக்கும் என்றால், முந்தின வசனம் சொல்லுகிறது, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிபந்தனைகளுக்குட்பட்டவைகள். நாம் இதை செய்தால் தேவன் அதை நமக்கு தருவார். அப்படியே பசியாயிருக்கிறவர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுத்தால், அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், தெருக்களிலும் இருக்கலாம், வீடுகளிலும் இருக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். பசியா இருக்கிற ஒரு ஆத்துமாவை, ஒரு நபரை நாம் பார்த்தால், நம்மால் உணவு கொடுக்க முடியும் என்றால் நாம் உணவு கொடுத்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால், சிறுமைப்பட்டதென்றால் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய வாழ்க்கையில சிறுமை, வியாதியினாலேயோ அல்லது பண கஷ்டத்தினாலேயோ கடன் தொல்லையினாலேயோ அல்லது தோல்விகளினாலேயோ ஏதோ தனிமையினாலேயோ ஏதோ ஒரு சிறுமை ஒரு நபரை வாட்டி வதைத்தால், நம்மால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்றால், நாம் அப்படி செய்தவர்களை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளிலும் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். மட்டுமல்ல, கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். வறட்சியான காலங்களிலும் தேவன் நம்முடைய எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். குறைந்து போகாத ஆசீர்வாதங்களை தார். கர்த்தர் தாமே நாம் இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தும்படியாக, குறைவில்லாமல் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பஞ்ச காலத்திலும் எங்கள் எலும்புகள் நினமுள்ளதாய் இருக்கும்படியாகவும், நாங்கள் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும், சிறுமைப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்கவும் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.